திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழாவுக்காக மதுரை மாநகர காவல் சார்பாக 3000 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. இது தவிர அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அது வந்து காவல் கட்டுப்பாட்டு அறை மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. அதே மாதிரி வெளியிலிருந்து வரும் பக்தர்கள் வந்து தங்குவதற்காக பேரிகேட் அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த பேரிகேடில் வந்து அமர வைக்கப்பட்டுள்ளார்கள். இது தவிர பார்க்கிங்காக கிட்டத்தட்ட 9 இடங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பார்க்கிங் வசதியில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்தில் அந்த நகரில் வந்து எந்த விதமான பாதுகாப்பு நெரிசல் இல்லாத அளவுக்கு பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் கும்பாபிஷேகம் காணவும் கும்பாபிஷேகம் முடிந்து சாமி தரிசனம் பார்க்கவும் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. முதற்படை வீடு முருகன் கோவிலில் பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வராங்க. அதே நேரத்தில் குறுகலான தெருக்கள்லாம் இருக்குது. இவங்களுக்கு நம்ம என்னென்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம்? அதான் குறுகலான தெருக்கள் இருக்கிறதால நம்ம பேரிகேடிங்லாம் போட்டிருக்கோம். சன்னதி தெரு தான் மெயின் தெரு. அதன் மூலமாக தான் கோபுரங்கள் மெயின் ராஜகோபுரம் வந்து தெரியும். அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்திருக்கோம். இது தவிர ரத வீதிகள்லேயும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது எல்லா இடத்துகளிலும் கிட்டத்தட்ட 21 சிசிடிவி எல்இடி பொருத்தப்பட்ட கேமராக்கள் எல்இடி ஸ்க்ரீன் போட்டு அதன் மூலமாக அவங்க வந்து பார்க்கறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. ட்ரோன் மூலமாக அந்த புனித நீர் தெளிப்பதற்கான நடவடிக்கையும் HRNC மூலமாக நடக்கப்பட்டிருக்கு. விஐபிக்கள் வந்துட்டு போகிற மாதிரி சர்ச்சஸ் இந்த மாதிரியான விஐபிக்கள் மேலே வந்து அவங்க போகிறதுக்காக HRNC மூலமாக டோக்கன் வந்து இது பாஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ் வரவதற்கு எந்த வழியில் வரணும் எந்த வழியில் போகணும் அவர்கள் எங்கே பார்க்கிங் பண்ணணுன்றது அந்த பாஸ்லேயே எடுத்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதன் மூலமாக அவர்களும் வந்து செல்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யும். இல்லை ஒரு சவாலான இந்த பாதுகாப்பு விஷயத்தை நீங்கள் எந்த மாதிரி கையாண்டுருக்கீங்க? இல்லை எல்லாம் அதற்கு சரியான திட்டமிடல் மூலமாகவும் அனைத்து துறையினுடைய ஒத்துழைப்பின் மூலமாகவும் இந்த பாதுகாப்பு பணி சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டது. நன்றி.